நாட்டின் பிரதமர் என்ற முறையில் அரசாங்க நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி தாம் சார்ந்துள்ள அரசியல் கட்சியின் நிகழ்ச்சிகளிலும் அரசாங்க வாகனத்தையும் மேற்காவல் படையினரையும் பயன்படுத்துவதற்கு தமக்கு அனுமதி உண்டு என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். அண்மையில் தாம் மேற்கொண்ட சபா வருகையின் போது தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசாங்க வாகனத்தை பயன்படுத்தியது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் பிரதமர் இந்த விளக்கத்தை தந்தார். சபாவிற்கு கடந்த சனிக்கிழமை தாம் மேற்கொண்ட வருகையானது முழுக்க முழுக்க தாம் சார்ந்துள்ள கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாகும். வரும் நவம்பர் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சபா தேர்தலையொட்டி கட்சி வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிக்கும் நிகழ்வில் PKR தலைவர் என்ற முறையில் தாம் கலந்து கொண்டதாக அன்வார் குறிப்பிட்டார். அது அரசாங்க நிகழ்ச்சி அல்ல என்றாலும் கட்சி பணிகளை மேற்கொள்வதற்கு அரசாங்க வாகனத்தை தாம் பயன்படுத்த முடியும் என்ற சட்ட ஒதுக்கீடு இருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் பாதுகாப்பு தொடர்புடைய விவகாரங்களில் மேற்காவலர் படையை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் தாம் கொண்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.